பைக் மேலே தான் நடந்து வந்திருந்தோம். எவ்வளோ பைக் பாருங்கள், நடக்க கூட இடத்துல அந்த அளவுக்கு பைக் வந்துருக்கு. ஒரு லோடு வந்து எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, வெறும் சேஸ் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் 200 அப்படியே ஜாலியாக ஓடலாம் போலுதுங்க பைக் மேலே. நிஞ்சா ஆட்டோரி 100 பாருங்கள், இவ்வளோ ரீஸ்டோர் பண்ணி ராய்தூத் இருக்குது பாருங்கள். எக்ஸல் பாருங்கள், அது லைனாக விட்டுருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் நிர்மல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பைக் ஸ்பேர் மார்க்கெட் வந்திருக்கோம். எவ்வளோ பைக் வந்து இறக்கியிருக்காங்க பாருங்கள், லாரியில் இறக்கின்னு இருக்காங்க. என்னென்ன பைக் இருக்கு காமிக்கிறேன். நிறைய ஸ்பெஷல் பைக்லாம் இருக்குது. NS 200 நிறைய வந்து இறங்கியிருக்கு. 150 220 எவ்வளோ பைக் வந்து இருப்பாங்க. நீங்கள் அவங்க பைக்லாம் ஸ்பேர் வேணும்னு ரொம்ப காசு செலவு பண்ணி வாங்குவீங்க. புது ஸ்பேர்லாம் பழைய ஸ்பேரு இங்கே பக்காவாக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணிங்க. பைக் மேலே தான் நடந்து வந்திருந்தோம். எவ்வளோ பைக் பாருங்கள், நடக்க கூட இடத்துல அந்த அளவுக்கு பைக் வந்துருக்கு. என்னென்ன ஸ்பெஷல் பைக் இருக்குதுன்னு காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்பேரும் புதுசாக வாங்கிறதோட ஓல்டாக வாங்கினீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஒரிஜினல் ஸ்பேராக கிடைக்கும். நீங்கள் புதுசு வாங்கினா கூட டூப்ளிகேட்டு தான் கிடைக்கும். அதோட குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஓல்டு பைக்கிலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா பொருளோட குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும், நல்லா தரமாகவும் கிடைக்கும். V2 இதெல்லாம் ஏற்கனவே இந்த பைக்லாம் பிரித்து ஒரு லோடு வந்து எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, வெறும் சேஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த சைடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பைக் வந்துருக்கு பாருங்கள். செல்ஃப் பைக்லேருந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். புது ஸ்பேரோட ஓல்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் வைஸும் கம்மியாக வரும், குவாலிட்டியாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ ஸ்பேர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இல்லை சீப்பாக வாங்கலாம். இந்த ஜோலிக்கு இதை யூஸ் பண்ண பாருங்கள். இந்தமாரி ஸ்பேரை வாங்கி ஏன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும், ஒரிஜினல் ஸ்பேர்ஸாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே என்னென்ன பைக் இருக்காமிக்கிறேன் பாருங்கள். லாரியில் இறக்கின்னு இருக்காங்க பைக்கு. லாரி ஃபுல்லாக வந்துருக்கு, ஏலம் எடுத்துன்னு வந்திருக்காங்க லாட்டில் இருந்து. பாருங்கள் என்னென்ன பைக் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக காமிச்சினே வரேன், பார்த்துனே வாங்க. உங்களுக்கு எந்த பைக்கு வேணும் பாருங்கள். எக்ஸல் பாருங்கள், அது லைனாக விட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சினே வரேன். எல்லா பைக்கும் ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக எல்லாமே காமிக்கிறேன். 180 RTR ஸ்பெஷல் பைக்ஸ்லாம் அப்படியே சொல்லினே வரேன். HF Deluxe செல்ஃப் பைக்கு, ப்ரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ மார்க்கெட் வேல்யூ அதிகமாக போயிடும் பைக்ஸு. செல்ஃப் இன்ஜின்லாம் அலாய்வில்லாம் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அலாய்வில் எல்லா பைக்கும் போடலாம். 150 பல்சர், TVS Max 100, பல்சர் 150 அடி பார்த்தீங்களா, நல்ல பைக்காகவே இருக்காது. லேட்டஸ்ட் பைக்கும் இருக்குது. ஃபேஸர் 150 பல்சரு 220 RX இல்லைங்க, சுசுகி TVS Max 100, NS 200 இன்ச்சு TVS நிறைய Max 100, சுசுகி நிறைய பேர் விரும்புங்க, நிறைய இருக்குது. இந்த மார்க்கெட்லேயும் RX 100 இல்லைங்க, RX 100 தான் தேடணும். RX 100 இந்த லோட்லேயும் வரக்கணும். RX 100 கிடச்சி எவ்வளோ நல்லாயிருக்கும். 200 NS இங்கே பாருங்கள், NS 200 ஓல்டு பைக்கு, செம பவராக இருக்கும் இன்ஜின். இந்த இன்ஜின் நிறைய பேர் தேடுவாங்க, அவங்களுக்கு இந்த பைக்கு இன்ஜின் பக்காவாக சூட் ஆகும், எடுத்துங்க. ஏன்னா வர பவர் NS 200 குறைச்சினே வராங்க. ஓல்டு தான் செம பவர், ராக்கெட்டுமே உஸ்ஸுன்னு போகுதுங்க. இங்கே ஒரு 200 இன்ச்சு அங்கே பாருங்கள் NS லேட்டஸ்ட். அது ஓல்டு, இது கொஞ்சம் லேட்டஸ்ட் NS 200. இன்ஜின்லாம் பக்கா இருக்குண்ணா. அப்படியே பைக் மேலே ஏறி நடந்து போகலாம். இருங்க பார்த்தீங்களா, அப்படியே ஜாலியாக போகலாம். ஸ்கூட்டி பெப்ளஸ், TVS சுசுகி நிறைய வண்டி இருக்குது பார்த்தீங்களா. சுசுகி யாருன்னா வேணா ஸ்பேர் எடுத்துங்க. பைக் கொடுப்பாங்களா தெரில, முடிஞ்சால் கேட்டு பாருங்கள், கொடுக்கலாம். மேக்ஸிமம் அதிகபட்சம் கொடுக்க மாட்டாங்க, பைக் ஸ்பேர் தான் அதிகபட்சமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 200 அப்படியே ஜாலியாக ஓடலாம் போலுதுங்க பைக் மேலே. நிஞ்சா ஆட்டோரி தாவினே போகலாம். எக்ஸல்ஸ் ஃபுல்லாக எக்ஸல், ஸ்ப்ளெண்டர் எக்ஸலு அங்கே பாருங்க. ஸ்ப்ளெண்டர் பாருங்கள், கேரளா பைக் மாரி நெக்ஸ்ட் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஸ்ப்ளெண்டர் எடுத்து வச்சுருக்கோன்னா நல்ல பைக் எடுத்துருக்கோம். நம்ம டாக்குமெண்ட் பைக் நம்ம வச்சு பைக்லாம் மாடிஃபை இப்போ பண்ண போகிறோம். கேரளா ட்ரெண்டிங் போயின்னு இருக்குது. கேரளா பைக்ஸு ஸ்ப்ளெண்டரில் பண்ணுறாங்க, பயங்கரமாக இருக்குங்க. RX Z தான் ஃபஸ்ட்டு அது ட்ரெண்ட் ஆச்சு, அப்புறம் இப்போ ஸ்ப்ளெண்டரில் ட்ரெண்ட் ஆகிங்க. அந்த ஹேண்டில் நல்லா இருக்குது. ஹேண்டில் எம்மாக்கா புது பைக் பச்சி. இல்லை எவ்வளோ பைக் ஏற்கனவே ஸ்பேராக நிறைய இருக்குது. ராய்தூத் இருக்குது பாருங்கள். அழகாக ஜாலியாக ஏறினா ஒன்று.
அந்த லோடில் எதுனா ஆர்எக்ஸ் இறக்குறாங்களா பார்க்கலாம். அது ஒன்று தான் பார்க்காம இருக்கும். அதில் ஆர்எக்ஸ் எதுனா இருந்தால் அப்படியே நம்ம தூக்கிடலாங்க. பாருங்கள் சிச்சோ எங்கே போயிருங்க பார்த்தீங்கன்னா பைக் மேலே நடந்து வந்துன்னு இருக்குங்க. ஜாலியாக ஜாட்டோரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குதுங்க. எல்லா பைக்கும் அப்படியே அந்த அளவுக்கு கேப் விடாமல் எல்லா பைக்கையும் இடமே இல்லை, அந்த அளவுக்கு ரொப்பிட்டு இருக்காங்க இந்த டைமு. அழகாக ஜாலியாக நடந்து போகிறோம். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் கேளுங்க, ஸ்பேரை பற்றி, பைக் பற்றி. நம்மளுக்கு பைக்கை பற்றிலாம் எல்லாம்னா தெரியும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸ்பேர் ரேட் எவ்வளோ கொடுத்துவாங்களாம் ப்ரோ அப்படின்னாலும் கேளுங்க. இல்லை எந்த பொருள் வாங்கலாம் எப்படி வாங்கினாலும் கேளுங்க. எதுவாக இருந்தாலும் கேளுங்க, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்கிறேன். இந்த வரைக்கும் எல்லாமே இருங்க. RX 100 அந்த லோடு இறங்கி தான் இருக்காங்க. RX 100 எதனா இருக்கா பார்க்கலாம் அந்த லோடில். RX 100 எதுவும் காணாமல் போல இதுங்க, பார்த்தாலே தெரியுது. RX 100லாம் அங்கே ஏழை எடுக்கிறப்ப அங்கே மெயினில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸ்ப்ளெண்டர் தான் இருக்குது எல்லாமே, ஸ்ப்ளெண்டர் ஸ்டார் சிட்டி தான். இடமே இல்லையாங்க, வாரி எல்லா பைக்கையும் இறக்கி அடிக்கினா வராங்க. நம்ம RX 100க்கு அந்த டபுள்ஸ் ஃபீனிக்ஸ் சாகப்சர் போடல, அது இருக்கான்னு பார்த்தோம். ஒரு சாகப்சர் கூட காணுங்க ஃபீனிக்ஸ்து. இருங்க RX ஒன்று இருக்குது, இருங்க RX 100 ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க ஃப்ரண்ட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் லைட்டாக டேங்க் தெரிஞ்சு என்னன்னு பார்த்தா 100 ஏதோ இருக்குது பாருங்கள். இன்ஜின் பார்த்தீங்களா, ராய்து வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. 100 பாருங்கள், இவர் ரீஸ்டோர் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் பொழுது இப்போ பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட் டப்லாம் பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ நாளாக மழை வெயில் காடு எல்லாத்துலேயும் இருந்தே எந்த அளவுக்கு சூப்பர். சோ ஆர்வத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணின்னு இருக்கேன். ஒரே ஒரு 100 தாங்க. 100 135 செக் பண்ணலாம். 100 135 அப்படி செக் பண்ணுறதுனா போரில் 8 இருக்கும், 98cc அப்படின்னு. அப்புறம் சோக் வராது. சோக் வந்து கார்பரேட்டரில் வரும். ஐயோ கார்பரேட்டரே காணுங்க, கார்பரேட்டரே உருவிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னு பார்க்கலாம். 100 இப்போ அந்த வண்டி கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்க பிடி, லைட்டாக தூக்கி பிடிங்க. இதில் 98 98 தாங்க போட்டிருக்கு. கேமரா தெரியுதா? 98cc தான், 100 தான். RX 100. இப்போ இது பைக்காக கொடுப்பாங்களா ஸ்பேராக கொடுப்பாங்கன்னு தெரியல, கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நம்மளே எடுக்க தந்தால் எடுத்துடலாங்க. நான் உங்களுக்கு அப்படி பைக்கு நான் எடுக்கலை ஸ்பேராக தராங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்பேர் வேணா எடுத்துங்க. சைலன்ஸ் ஒரிஜினல் சைலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படி எப்படி இருப்பாருங்க குரோம்லாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நம்புறேன். எவ்வளோ பைக் இருந்துச்சு பார்த்தீங்களா. போனோடனே நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். நம்ம அந்த ஃபீனிக்ஸ் சஸ்பென்ஷன் வாங்கிறதுக்காக போனோம். அப்புறம் RX 100 என்ன கிடைக்குதான்னு தேடின்னு இருந்தோம். அந்த மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஒரு RX 100 இருந்துச்சு. அந்த RX 100 என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த ஸ்பேர்ஸ்லாம் ஏன் ஓல்டாக வாங்கி போடலான்றன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜென்யூனாக கிடைக்கும், மொத்தமே ஒரிஜினலாக இருக்கும். OE ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். பைக்கில் வந்தது ஸ்டாக்கில் வந்த பைக் வந்து கம்பெனியில் வரும் பார்த்தீங்களா, அந்த பைக் வந்து OE ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். எல்லா ஸ்பேருமே அவ்வளோ சீக்கிரம் எதுவும் சேஞ்ச் பண்ணிட மாட்டாங்க. அந்த பைக்கில் இருக்கிறது எல்லாமே OE ஸ்பேராக தான் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்பேர்லாம். அப்புறம் நிறைய ஸ்பேர் கிடைக்காத ஸ்பேரும் இருக்கும். அந்த ஸ்பேர்லாம் அங்கே இருக்கும். அந்த பைக்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பேசி வாங்குறதா இருக்கும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா. ஆனால் நிறைய எவ்வளோ பைக் லேட்டஸ்ட் பைக்லாம் நிறைய வந்து இறங்கி நியூவாக வாங்குற ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஓயிலையும் கிடைக்குது, டூப்ளிகேட்டும் கிடைக்குது. டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெஸ்ட் ஆகிடும், உடஞ்சிரும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால் உங்கள் நியர்லேயும் இருக்கிற அதுமாதிரி நிறைய ஷாப் இருந்தால் அதுமாதிரி ஓல்டு ஸ்பேர் கிடச்சா வாங்கி போட்டுங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது, கல்நகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த RX 100 என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப் ஓனர் பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்னன்னா, நான் எனக்கு வண்டி எடுக்க போகிறேன்னா அப்படின்னு எங்கேயாவது சொன்னான். சரி அவன் சொன்னான், அவங்க அப்பா தரமாட்டார், குத்துருவார் அப்படின்னு நினச்சா அவங்க அப்பாவையும் கேட்டோம். அவங்க அப்பா என்னன்ட்டாருன்னா, பையன் வேணுன்றான்பா, அடம்பிடிக்கிறான், அதனால் அவனுக்கு கொடுக்க போகிறோம், அது கொடுக்கலப்பான்ட்டாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போய் பார்த்தோன்னா அந்த பைக் யாருக்கோ வித்துட்டு இருக்காருங்க. அந்த பையன் ஊருக்கு போகிற டைமில் பைக்கை வித்துட்டு இருக்காரு. கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டர் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கே அமௌண்ட் சரியா இருங்க. அதை ரெடி பண்ணி எடுத்துக்கின்னு மோட்டோ விளாகிங் செட்டப்லாம் பண்ணிவிட்டு ரைடு கிளம்ப வேண்டியது தான். நான் ஸ்ப்ளெண்டர் எடுத்துன்னு எங்கே போகலான்னு இருக்குன்னா, ஜம்னாமுத்தூர் அப்படின்னு ஒரு மலை மேலே ஒரு ஊரே இருக்கான். அது போய் விளாக் பண்ணலான்னு இருக்கும். அதான் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அங்கே போய் பார்க்கணும். இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. பார்த்துட்டு அப்படியே விளாக் உங்களுக்கும் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுவாங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சிங்க. நம்ம வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணே வாங்க. நம்ம கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டர் வந்து இப்போது இன்ஜின் ரீபில்ட் பண்ணிட்டோம். இன்ஜினும் ஓல்டு பிஸ்டன் ஓல்டு ஹெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ அப்டேட் இன்ஜின் ரீபில்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் சைலன்சர் அந்த எக்ஸாஸ்ட்டு பயங்கரமாக இருங்க, ஹோல்ஸ் பெர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். எக்ஸாஸ்ட்டு அப்படியே பயங்கரமாக இருக்குது, ஓட்டவே பயங்கரமாக இருக்குது. பைக்கோட பவர் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போது டிஸ்மேண்டல் பண்ணி பெயிண்டிங் ப்ராசஸ் தான் பண்ணணும். பிளாக்கு ரெட்டு ஒயிட்டு ஸ்டிக்கர் அடிக்கலான்னு இருந்தோம், அதையும் பெயிண்ட்லேயே பண்ண போகிறோம். ஏன்னா பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு ஸ்டிக்கர் அடிச்சுட்டு அப்புறம் கிளியர் கோடு கொடுத்தா அந்த கிளியர் கோட் வந்து ஸ்டிக்கர் மேலே இருக்கிற கிளியர் கோட் வந்து ரிமூவ் ஆகிடும் கொஞ்ச நாளில் வெயிலில் விட்டா. அதனால் ஃபுல்லாகவே பெயிண்டிங்கில் பண்ணி டிசைன் ஒர்க்லாம் பண்ணி கிளியர் கோட் பிடிச்சி பக்காவாக பண்ண போகிறோம். உங்கள் பைக் லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக் லவர்ஸ் இல்லை, பைக் வச்சுன்னு இருக்கணும் அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பேர் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா. ஏற்கனவே ஒரு லோடு ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாக அந்த ஓரச்சேஸ் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பைக் காலி ஆயிடுச்சு ஸ்பேரு. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அவ்வளோ பைக் வந்து இறங்கிருங்க. நடக்க கூட இடம் இல்லை, நான் பைக் மேலே தான் நடந்து வந்து விளாக் பண்ணேன். அந்த அளவுக்கு நிறைய பைக் வந்துருக்கு. ஜெரி நம்ம எக்ஸல் வந்து டாம் வந்து டிஸ்கவரில் ரெடி பண்ண R15 பைக் வந்து பேர் டாமு. நம்ம இப்போது எக்ஸலில் ரெடி பண்ண பைக் ஜெரி வந்து எடுத்துக்கின்னு ரைடு போகலான்னு இருக்கோம். எங்கே போகலான்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பருவதமலை விளாக் பண்ணலான்னு இருக்கும். அங்கேயும் போனது இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிற எல்லா இடமே அங்கே போய் விளாக் பண்ணலான்னு இருக்கும். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் வியர் பண்ணி போங்க. லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துனே இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். டாடா பாய்.